ஐ மிஸ் யூ அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. இந்த மிஸ் யூ அப்படிங்கிறதுக்கு தமிழ்ல என்ன அப்படின்ட்டேன்னா, ஐ மிஸ் யூ அப்படின்னா நான் உன்னைய தொலைச்சிட்டேன்னு அர்த்தம். அப்படி சொல்லலாமா அப்படின்னா, அ எங்க அம்மா என் குழந்தைட்ட கேட்பாங்க. "ஆச்சிய தேடுனியா?" அப்படின்னு கேட்பாங்க. தேடுனேன்னா, "எந்த கண்ணு தேடுச்சு? இந்த கண்ணு தேடுச்சா? இந்த கண்ணு தேடுச்சா?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப ஐ மிஸ் யூ அப்படின்னு சொல்றத, வழக்குல எப்படி சொல்லுவாங்கன்னா, "நான் உன்னைய தேடுனேன். எனக்கு உன்னைய தேடுது" அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த "எனக்கு உன்னைய தேடுது, நான் உன்னைய தேடுனேன்" அப்படிங்கிறதுல ஒரு பெரிய ஆழமான அன்பு உண்டுங்க. பாரதியார் கண்ணனை தன்னோட காதலியா பார்க்கிறாரு. அதனால கண்ணம்மான்னு கண்ணனுக்கு பேர் வச்சு எழுதியிருப்பாரு பாருங்க. உருகி, உருகி, உருகி எழுதியிருப்பாரு. கண்ணம்மாவுக்காக காத்திருப்பாரு. வெண்ணிலாவுல வாரேன்னு சொன்னார். வெண்ணிலானா இரவுல வாரேன்னு சொன்னா வரல அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு அழகா அந்த அந்த மிஸ் பண்ற மாதிரி, அந்த தேடுற மாதிரி ஒரு சின்ன கவிதை எழுதியிருப்பாரு. தீர்த்த கரைதனிலே தெற்கு மூலையில் செண்பகத் தோட்டத்திலே காத்திருந்தால் வருவேன் நிலாவிலே பாங்கியோடென்று சொன்னாய். வார்த்தை தவறிவிட்டாய் கண்ணம்மா, மார்பு துடிக்குதடி. பார்த்த இடத்திலெல்லாம் உன்னை போல் பாவை தெரியுதடி அப்படின்னு எழுதியிருப்பார். நம்ம மிஸ் பண்ணிட்டோம் யாரையாவது அப்படின்னா, யார பார்த்தாலும், எத பார்த்தாலும் அவங்கள மாதிரியே தெரியுது. அந்த விஷயத்த ரொம்ப அழகா அந்த 4 வரியில பாரதியார் சொல்லியிருப்பார்.